வணக்கம் நண்பர்களே. ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம பிஜிடிஆர்பில ரிவென்ட் கொஸ்டின் நமக்கு வந்திருக்குது. இப்போ நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா? எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பில ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்திருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் எழுதுன அந்த கொஸ்டின் பேப்பரோட காப்பி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பருக்கு என்ன சரியான விடை அப்படின்றது நம்ம பிஜிடிஆர்பில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அதோட லிங்க் நீங்க பிஜிடிஆர்பிக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வீடியோவுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த லிங்கை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். நீங்க அதை ஓபன் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா கூகுள் பேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த லிங்க் அடிச்சிருக்கிறேன். மேல வந்தாச்சு. இதுதான் அந்த நம்ம பிஜிடிஆர்பியோட அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட். இப்ப அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க கீழே பாருங்க, வியூ ஆன்சர் ஷீட் ரெஸ்பான்ஸ் ஷீட் இருக்குங்களா? ரெஸ்பான்ஸ் ஷீட்ன்றது நீங்க எழுதின கொஸ்டின் பேப்பர். இதை நீங்க ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க போட்டோவுக்கு மேல இருக்கும். அது டிஆர்பி பிஜி 112869 88112869 போட்டாச்சுங்களா? போட்டாச்சு. அடுத்தது டேட் ஆஃப் பர்த். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பேருக்கு கீழே டேட் ஆஃப் பர்த் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேட் ஆஃப் பர்த் ஒருத்தருக்கு நான் போடுறேன் எடுக்கும்போது. ரைட்டுங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ போட்டாச்சு. 5 செப்டம்பர் 82. அடுத்தது இங்க பாருங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் எங்க இருக்குன்னா கீழே வந்தீங்கன்னா அந்த நீங்க எக்ஸாம் சென்டர் எழுதுனீங்க இல்லையா, அதுக்கு கீழே இருக்கும். 2022 பிப்ரவரி 12. இதுதான் நம்ம எக்ஸாம் எழுதின டேட்டு. அடுத்தது செலக்ட் பேட்ச். அதுல எந்த பேட்ச்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுல காலையில பேட்சா இல்ல மதியம் பேட்சா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது லோட் ஆகிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த இடத்துல லோட் ஆன உடனே உங்களுக்கு எந்த பேட்ச்னு சொல்லும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இங்க ஷோ டெக்ஸ்ட் மெசேஜ் காட்டியிருக்காங்க இல்லையா? இங்க பாருங்க, இப்படி எரர் இந்த அக்சஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப இந்த லிங்கை நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு வேற ஒரு ப்ரௌசர்ல நான் போட்டு ட்ரை பண்றேன். ஏன்னா குரோம்ல ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆகாதனால அதே பார்த்துட்டு நம்ம இருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா டைமு. அதனால நான் குரோம்ல ஓப்பன் பண்றேங்க. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். இப்ப திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த இஆர்பி பிஜி கொடுத்தாச்சு. 11/28/69. நெக்ஸ்ட் அவரோட டேட் ஆஃப் பர்த் 82 செப்டம்பர் 5. அடுத்து எக்ஸாம் டேட்டு 22 பிப்ரவரி 12. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, இப்பயும் பார்த்தீங்கன்னா லோட் ஆகல. லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த செலக்ட் பேட்ச் என்ன டைம்ல எக்ஸாம் எழுதுங்கன்றது வரும். வந்துச்சு பாருங்க. 9 to 12 வரையும் இவரோட அந்த டைமிங்ல எழுதியிருக்கிறாரு எக்ஸாம். இப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த மெசேஜ் காட்டுது இல்லையா, அதை நம்ம அப்படியே அதுல இருக்கிற மாதிரியே டைப் பண்ணிடணும். டைப் பண்ணல அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அதனால டைப் பண்றீங்க. டைப் பண்ணி முடிச்சோடனே ஓப்பன் ஆயிடுச்சிங்களா? இங்க பாருங்க, கிளிக் அட்டம் த கொஸ்டின் பேப்பர். அதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜ் போயிடுச்சு. லோட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த டைம்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்த ஃபர்ஸ்ட் நாள்லயே பார்த்தீங்கன்னா சர்வர் இவ்வளோ ஸ்லோவா இருக்குதுன்னா ஒரு அவ்வளோ படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்களா, ரோல் நம்பர், பிஜிடிஆர்பி, சங்கர், அந்த அவருடைய எக்ஸாம் டேட்டு, அந்த எல்லா இதுவுமே வந்துச்சு. மேலே பாருங்க, சேவ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துனே இருந்து பாருங்க. எல்லா கொஷினும் பாருங்க அவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் தெரியுதுங்களா? ஏன் அப்படின்னா லாஸ்ட் வரையும் பார்த்துக்கணும். ஏன்னா முழுசா ஓப்பன் ஆயிடுச்சான்னு. ரைட்டுங்களா? 150 கொஷின் எழுதியிருக்கிறாரு. ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு. இப்போ அப்படியே அந்த இடத்துல சேவ் அண்ட் பிரிண்ட்னு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பிடிஎஃப் கொடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் கொடுக்குறதுனா பிரிண்டர் நேமை கொடுத்துருங்க. இல்லைன்னா சேவ் பிடிஎஃப் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. கொடுத்த உடனே ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ண சொல்லுவோம். அந்த இடத்துல நீங்க ஒரு ஃபோல்டரை போட்டு சேவ் பண்ணிக்கங்க. பிஜிடிஆர்பி அப்படின்னு போட்டு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. அப்படிதான் வரும்.
ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணியாச்சா? பாருங்க சேவ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஏன்னா வெளியே வந்துட்டோம்னா திரும்ப உள்ள போறது லேட் ஆகும் இல்லையா? பாருங்க பிஜிடிஆர்பி ஓகே. கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சேவ் பண்ணது கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு. ஆஹா, ஆல்ரெடி ஏதாவது ஃபைல் டேமேஜ் ஆகிருக்குது. இன்னும் அப்படின்னா சேவ் ஆகலன்னு அர்த்தம் போல். பிசியில் கொடுக்கலாம். ஓகே. இது வந்து நிறைய பேஜ் இருக்கிறதுனால நமக்கு ஸ்லோ ஆயிருக்குது. பாருங்க 32 பேஜ் இருக்குது. இவரு கொஷின் பேப்பர் எழுதுந்து 32 பேஜ். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு பக்காவா. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இவரு எழுதுனத நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதை லாக் அவுட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு டேபை இன்க்ரீஸ் பண்ணிட்டு முன்ன சேவ் பண்ண பேஜை திருப்பி என்டர் அடிக்கிறோம். அது க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஹோம் பேஜ் முன்னாடி உள்ள அந்த இது வந்தது, இது கூட கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் வந்து நம்ம சொல்றது. இந்த பேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு லிங்கை சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுங்க. கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்தோடனே கீழே பாருங்க, கிளிக்கர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுதான் வந்து இவங்க எழுதின கொஷினுக்கு எல்லாமே சரியான விடையா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியதுதான். டிஆர்பி பிஜி 112869 போட்டாச்சா? பாருங்க ஸ்மால்ல போட்ட பாருங்க தெரியாம, டிஆர்பி பிஜி அந்த மாதிரி போடாதீங்க, எல்லாம் கேப்ஸ்லேயே போடுங்க. ஏன்னா நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1982. அதே மாதிரி டேட் வந்து செப்டம்பர், அடுத்தது 5. ரைட்டா? இவர் எக்ஸாம் எழுதுன டேட் சேம் அதே தான். போன டைம் நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ சேம் அதே தான். ஆனா இது வேற லிங்க். அதுக்கான ஆன்சர் சீட் வர்றதுக்கான லிங்க் தான் இது. புரியுதா? அடுத்தது பேட்ச் பாருங்க உடனே வந்துச்சு. ஏன்னா வந்து குரோம்ல வந்து ஸ்லோவா இருக்குது, ஆனா மோசிலாவில் நல்லா இருக்கு ஸ்பீடு. அதனால ட்ரை பண்ணும்போது 2 ப்ரௌசர்லையுமே ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். பாருங்க ஓடிபி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓடிபி வந்து நம்ம வாங்கணும். சரியா? ஓடிபி வந்து அந்த டிஆர்பி பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணும்போது அந்த கேண்டிடேட் எக்ஸாம் எழுதுன கேண்டிடேட் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாரு. அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும். கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் ஷீட் எடுக்கும்போது உங்களுக்கு ஏபிசிடின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் வந்து நியூமரிக்காக இருக்காது, வேறு ஹரிசாண்டல் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி தான் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். சரியா? பாருங்க நமக்கு மெசேஜ் வந்துச்சு. நம்ம கஸ்டமர் சொல்லிட்டாரு 818344 பார்த்தீங்கன்னா ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க டிக்ளரேஷனில் கிளிக் பண்ணியாச்சு. பாருங்க ஓப்பன் பண்ணியாச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பேர், டெஸ்ட் டேட்டு, என்ன மேஜர், தமிழ், டைம் எல்லாமே வந்துச்சு. லாக் அவுட் பண்ணுறது வந்துருக்குது. அவங்க வந்து பாருங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது கீழே பாருங்க செல்ஃப் டிக்ளரேஷனில் கிளிக் பண்ணுறோம். அப்ஜெக்ஷன் ஆட் அப்ஜெக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது நீங்கள் அந்த உங்கள் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது சரியான ஆன்சருக்கு தவறான ஆன்சர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல கொஷின் பேப்பர் நம்பர், அப்ஜெக்ஷன் டைப்பு, வார்னிங் கொஷினா இல்லை ராங் ஆன்சரா, மல்டிபிள் கரெக்ஷன் ஆன்சரா, நோ ஆன்சர்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதில் வந்து அந்த ஃபைலோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், பிளாக் நேம் எழுதணும், அத்தாரிட்டி, பேஜ் நம்பர் எல்லாத்தையும் போட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம். இப்போ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதை பண்ணணும். அதாவது ரைட்டாக இருக்கிறது தப்பாச்சு அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து நம்மளோட பிஜிடிஆர்பி அந்த போர்டுக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அந்த கொஷின் பேப்பரை ஸ்கேன் பண்ணி. இப்போ நீங்கள் எழுதின கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் ஷீட்டு பாருங்க இங்கே தான் இருக்கு. பாருங்க ப்ளூ கலர்ல இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? பாருங்க என்ன வேகமாக ஓப்பன் ஆகுது பாருங்க. ஏன்னாக்கா நைட்டு டைம் ஆயிடுச்சு இல்லையா? நான் இப்போ நைட் டைம்ல தான் எடுத்துட்டு இருக்கிறேன். அதனால பாருங்க எல்லா பேஜும் வந்து 70 பேஜ் வந்துருக்கு பாருங்க. அதே மாதிரி ஆன்சர் பாருங்க இந்த மாதிரி பாருங்க கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது பாத்தீங்கன்னா, இதுதான் ஆன்சர் ஷீட்டு. இது இப்போ டவுன்லோட் கொடுக்குறோம். ஆல்ரெடி நான் வந்து பிஜிடிஆர்பியில் இது பண்ணியிருக்கிறேன். அதை அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி வச்சாச்சு. பாருங்க டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு வந்துடும்.
இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டும் ஓபன் ஆகும், இந்த டாக்குமெண்ட்டும் ஓபன் ஆகும். 2 ஷீட். ஓகே, முடிஞ்சிச்சுங்களா? இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புறோம்னு சொல்லி ஒரு மெசேஜை போட்டிருந்தோம். அதை வச்சுதான் நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டாரு. அதனால பாருங்க முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த வெப்சைட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நம்ம நண்பருக்கு வந்து அனுப்பி விட போறோம். இப்ப அவரு ஜிபேல அமௌண்ட் சென்ட் பண்ண போறாரு. அதாவது எவ்வளவு சென்ட் பண்றாரு? 70 ருபீஸ் சென்ட் பண்றாரு நமக்கு. இவரை பார்த்தா ஏமாத்துற மாதிரி தெரியல. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், அவருக்கு அந்த ஃபைலை வந்து அனுப்புறோம். அனுப்ப போறோம். இப்ப அனுப்பிச்சாச்சுங்களா? அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம்.